Hi everyone. So today Monday. ஸோ எல்லாருமே வந்து அறக்க பறக்க வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பீங்க ஐ ஹோப். ஸோ நானும் அதே மாதிரி தான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக இன்னைக்கு கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு நான் ஏன் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம லைஃப்ல எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கோம், ரைட்? எஸ். அப்படி ஓடுற ஓட்டத்தில் நம்ம வந்து அது நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கு. சரி, நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன். ஐம் ஒய் ஐம் ஹியர் மீன்ஸ் ஐ எம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் 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 அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருந்திருக்கும். ஸோ அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் நம்ம வந்து எடுத்திருக்க மாட்டோம். சப்போஸ் அப்படியே நம்ம எடுத்திருந்தாலும் அதை வந்து நாம ஒரு ஹேபிட்டா பண்ணியிருப்போமா அப்படின்றது வந்து கஷ்டம்தான். ஒரு நாள் பண்ணியிருப்போம், 2 நாள் பண்ணியிருப்போம், 3வது நாளும் பண்ணியிருந்திருப்போம். ஓகே. ஸோ 4வது நாள் என்னது இது, நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து டிமோட்டிவேட் ஆயிட்டு, ஸோ அந்த ஒரு ஹேபிட், அந்த ஒரு இது வந்து அப்படியே வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது. ஸோ நீங்க கத்துக்கிட்ட விஷயம் 3 நாள்ல வந்து எப்படி அது வந்து ரிசல்ட் கொடுக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ எவ்ரி ஒன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் அப்படின்னா அது வந்து எப்படி எல்லாத்துக்கும் அது வந்து அப்ளிகபிள் ஆகாது. சில பேருக்கு வந்து பை லக்கில் வந்து கிடைச்சிருக்கும், சில பேர் நிஜமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு வந்து அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் சக்ஸஸ். ஸோ எடுத்த உடனே ஒருத்தரோட சுச்சுவேஷனை பார்த்துட்டோ இல்லை ஒருத்தரோட அந்த எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்த்துட்டு, ஸோ அவங்க வந்து உனக்கு என்னப்பா, நீ ஹாப்பியாக தானே இருக்க, உனக்கு என்ன லைஃப்ல எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கல, உனக்கு என்ன, நீ தான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணுறியே அப்படின்னு இருக்கும். ஸோ அவங்க லைஃப்ல வந்து என்ன கூத்துரு பண்ணியிருப்பாங்க, ஸோ அவங்க டெய்லி வந்து என்ன மாதிரி ஹேபிட்ஸை வந்து அவங்க வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணியிருப்பாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதுதான் ஒரு ஹேபிட். உங்களுக்கு உண்மையிலேயே க்ரோத் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற கொஷின் வந்து உங்கள் மைண்டில் எப்பயுமே இருக்கணும். ஸோ மைண்ட் செட்டு தான் எல்லாமே. ஸோ மைண்ட் செட்டை கொஞ்சம் வந்து நீங்கள் டியூன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஓகே. ஸோ நான் இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ பிகாஸ் ஐ ஹாவ் டு கோ. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ அதில் நம்ம பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பாசிட்டிவ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து பரிச்சயமான ஒரு மோட்டிவேஷனல் கோட் அப்படின்னா, whatever happens, no matter what, how many times you fall or how many times you fail to get, then how many times you feel embarrassed by someone, doesn't matter. You just stand again, again, again. Simple. ஓகே. இது சிம்பிளாக தான் இருக்கும். இதோட அந்த ஒரு வழி வந்து அதை வந்து ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். எஸ். ஸோ நோ மேட்டர் வாட், how many times you fall or how many times you fail or how many times you feel embarrassed by someone, you just stand up again, again, again.